மக்காவில் கலிமாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கான பாரிய தியாகம் செய்தார்கள். தன்னையே தன் ஆத்மாவையே அழித்துக் கொள்வதற்கு அந்த அளவுக்கு தியாகம் செஞ்சார்கள். அந்த தியாகத்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் படிக்கணும். நம்ம இதெல்லாம் படிக்கணும். பயோடேட்டா, ஒரு நடிகனுடைய பயோடேட்டா தெரியும், ஒரு நடிகையுடைய பயோடேட்டா தெரியும், ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய பயோடேட்டா தெரியும். நம்முடைய உத்தம நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயோடேட்டா நமக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கவலையான ஒரு செய்தியை சொல்லவா? அண்மையில இந்த ஓஎல் எக்ஸாம்ல இன்சால பகுதியில இஸ்லாம் பாடம் எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்கிறத நம்ம பார்த்தோமா? 40-45 பேர் நினைக்கிறேன். ஓஎல் எக்ஸாம்ல இஸ்லாம் பாடம் ஃபெயில். அன்பார்ந்தவர்களே, எங்க இருக்குது மார்க்கம்? எங்க இருக்கிற இஸ்லாம்? நபியை பற்றி படிப்பதற்கு, நபிய வரலாறை பற்றி படிப்பதற்கு நாம் தயார் இல்லை. நம்முடைய குழந்தைகள் தயார் இல்லை. உலமாக்கள் கூறுகிறார்கள், நபியுடைய வரலாற்றை, நபியுடைய முக்கியமான விடயங்களை படிப்பது ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை என்பதையும் கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அண்மையில் ஒரு பாடசாலையில் ஒரு வரலாறை சொன்னார்கள். மிகவும் கவலையாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த கவலை நாம் அனைவருக்கும் வர வேண்டும். என்ன கவலை? எக்ஸாமில் கேட்கப்பட்டிருந்ததாம், நபிமார்களுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமாருடைய பேரை எழுதுங்க தெரிஞ்சத. அதுல எழுதப்பட்டிருந்துச்சாம், நஊது பில்லாஹ், வாயால சொல்றதுக்கே கஷ்டமாக இருக்கிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்றும் எழுதப்பட்டிருந்துச்சு. நபியுடைய மகளை மனைவியாக ஆக்கின வரலாறு. அன்பார்ந்தவர்களே,